காசாவில் 2 ஆண்டுகள் நீடித்த போரை முடிவுக்கு கொண்டுவரும் அமைதிக்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையொப்பமிட்டார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான அமைதி ஒப்பந்தத்தில் கையொப்பம் இடுவதற்கான சர்வதேச உச்சி மாநாடு எகிப்தின் ஷார்ம் ஷேக் நகரில் நடைபெற்றது. இதில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மட்டுமல்லாது எகிப்து அதிபர் அப்துல் ஃபத்தா அல் சிசி, துருக்கி அதிபர் எர்டோகன், பாலஸ்தீன அதிபர் முகமது அப்பாஸ், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன், பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் பங்கேற்றார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு பங்கேற்கவில்லை. இந்த மாநாட்டில் காசாவில் அமைதி ஏற்படவும் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே சமாதானம் ஏற்படுவதற்கும் ட்ரம்ப் முன்வைத்த 20 அம்ச நிபந்தனைகள் விவாதிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டன. அத்துடன் மத்திய கிழக்கில் நிலையான அமைதியை அடைவதற்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. தொடர்ந்து அமைதிக்கான ஒப்பந்தத்தில் ட்ரம்ப் மற்றும் அப்துல் ஃபத்தா சிசி ஆகியோர் கையொப்பம் இட்டபோது கரவொலிக்கு மத்தியில் பின்னணியில் இசை இசைக்கப்பட்டது. அப்போது இந்த நிலையை எட்ட 3000 ஆண்டுகள் ஆனதாக ட்ரம்ப் தெரிவித்தார். ஓரிரு நாட்களுக்கு முன்பு இஸ்ரேலிய பிணை கைதிகளை ஹமாஸும் பாலஸ்தீனிய சிறை கைதிகளை இஸ்ரேலும் விடுதலை செய்தன. அமெரிக்கா, எகிப்து, துருக்கி, கத்தார் உள்ளிட்ட நாடுகளின் சமரச நடவடிக்கையால் போர் நிறுத்த ஒப்பந்தம் தற்போது அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகியுள்ளது. மாநாட்டுக்கு முன்பாக இஸ்ரேல் சென்ற அதிபர் ட்ரம்ப் எஞ்சியிருந்த 20 பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவித்ததை தொடர்ந்து இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். இது ஒரு போரின் முடிவு மட்டுமல்ல என்றும் இது ஒரு புதிய மத்திய கிழக்கின் வரலாற்றுக்கான விடியல் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். தாம் இதுவரை 8 போர்களை முடிவுக்கு கொண்டு வந்ததாக வழக்கம் போல் ட்ரம்ப் தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய ஹமாஸ் அமைப்பினர் 1200 பேரை கொன்றதோடு 251 பேரை பிணை கைதிகளாக கொண்டு சென்றனர். இதற்கு பதிலடி கொடுத்த இஸ்ரேல் காசாவை முற்றாக மண்மேடாக மாற்றியதோடு 67,160 பேரை கொன்று குவித்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.